ஸோ இப்போ தண்ணி நிறைய குடிக்கலன்னா கிட்னி ஸ்டோன் வரும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா நம்ம யூரின் போலனாலும் கிட்னி ஸ்டோன் இல்லை வரும். தண்ணி நிறையா குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நார்மலாக இந்த மாதிரி சம்மர்லாம் 3 லிட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப காமனாக குடிக்கணும். ஸ்டோனுக்கு வந்து ஹோல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஜெனரலாக யூரின் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேட்டின் கூடி ஒரு 5, 6 அப்படின்னு அதிகமாக போது டயாலிசிஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். ஸோ டயாலிசிஸ் எப்போ பண்ணுவோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் 190% மேலே ஃபெயிலியர் போயிடுச்சு அப்படிங்கும்போது தான் டயாலிசிஸ் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 1200, 1300 டயாலிசிஸ் நடந்தது. லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வருஷங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டலே ஒரு 15 வருஷம் ஒருத்தர் இருக்காரு. இப்போ டயாலிசிஸில் இருக்காரு, இப்போ வந்துட்டு தான் இருக்காரு. பட் அதுக்காக எல்லாரும் 20 வருஷம் வரைக்கும் டயாலிசிஸில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளாக வேற காம்ப்ளிகேஷன்ஸ், குறிப்பாக இருதய சம்பந்தமான காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே கிட்னி ஃபெயிலியர்ல இறப்பு அப்படிங்கிறது ஹார்ட்னால தான் வரும். கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகும்போது ஈவன் கீரை, இந்த இது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதெல்லாம் கூட குறைக்க சொல்லிடுவோம். அதாவது நம்ம ஹெல்த்தி நினைக்கிற எல்லா சாப்பாடும் அந்த இதெல்லாம் கட் ஆகும். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து கிட்னி மாற்றி வைக்கிறது. மாற்று சிகிச்சைனா அதுக்காக இருக்கிற கிட்னி எடுத்துன்னு வைக்க மாட்டோம். அது டிரான்ஸ்பிளான்ட்டோட லாங்கிவிட்டி வந்து எப்பவுமே, அதாவது வேர்ல்டு வைடு பெஸ்ட் சென்டர்லேயே ஒரு டயாலிசிஸ்ல ஆவரேஜா ஒரு எல்லாரும் ஒரு 10 வருஷம் வாழ்றாங்க. சரி, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு எக்ஸாக்ட்லி கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பரவலா இருக்கு. நிறைய பேர் கிட்னி ஸ்டோன்னா நமக்கு தெரியும், தண்ணி குடிக்கலன்னா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட அது நிறைய டிசீஸா அது ஒன்று இருக்கு? இல்லை, கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னியில் வரக்கூடிய ப்ராப்ளத்துல ரொம்ப காமனான ப்ராப்ளம் பார்த்தோம்னா கிட்னி இன்ஃபெக்ஷனும் கிட்னி ஸ்டோன் தான். கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான், அவ்வளவு காமனாக இருக்காது. கிட்னி ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அது நம்மள மாதிரி ஹாட் கிளைமேட்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காமன் எரர்ஸ் வந்து வச்சு பார்க்கும்போது தண்ணி நிறைய குடிக்கிறது தான் மெயின் காமனான எரராக இருக்கும். அது போக வந்து நம்முடைய டயட், ரொம்ப சால்ட்டி டயட் இதெல்லாம் எடுக்கிறவங்க, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ஸ்டோன் டெண்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சம் ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கும். சில ஃபேமிலியில் அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா பிள்ளைகளுக்கான ஸ்டோன் டெண்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப செலக்டடா சில கேசஸ்க்கு சம் கன்ஜெனிட்டல் அனார்மலி சொல்லுவோம். சில பாடியில் ஏதாவது என்சைம் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்து பர்டிகுலர் கெமிக்கல் பாடி வெளியே அனுப்பல, அதனால அந்த கெமிக்கல் கூடி குறிப்பாக அந்த ஆக்சிலேட் இதுலாம் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வரலாம். பட் காமனாக வரக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய யூரின்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் அப்படியே டெபாசிட் ஆகி அது அப்படியே ஸ்லோவாக பெருசாகி கல் மாதிரி ஆகுறதுங்கிறது காமனான ப்ராப்ளங்கள். ஸோ இப்போ தண்ணி நிறைய குடிக்கலன்னா கிட்னி ஸ்டோன் வரும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா நம்ம யூரின் போலனாலும் கிட்னி ஸ்டோன் இல்லை அப்படி சொல்ல முடியாது. அதாவது தண்ணி நிறைய குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நார்மலாக இந்த மாதிரி சம்மர்லாம் 3 லிட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப காமனாக குடிக்கணும். ஈவன் அதர்வைஸ் ஒரு 2 லிட்டர்ஸ்ங்கிறது சாதாரணமாக தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும். அதாவது அப்படின்னா தான் உங்களுக்கு நார்மலாக கிளியர் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீக்வெண்டா யூரின் போகிறது அப்படிங்கிறது வந்து ஸ்டோனுக்கு சம்மந்தம் கிடையாது. சம்டைம் ரொம்ப லேடிஸ்ல ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டா இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வேணா வரலாம். ஸ்டோனுக்கு வந்து ஹோல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஜெனரலா யூரின் ஹோல்ட் பண்றதுங்கிறது டு பி அவாய்ட். ஓகே, இப்போ 2 to 3 லிட்டர்ஸ் நீங்க சொன்னீங்க. பட் ஆனா 6 to 7 லிட்டர்ஸ்னு சொல்றாங்க. அது கன்சியூம் அந்த அளவுக்கு வேண்டியதே இல்லை. கண்டிப்பா நம்ம நார்மலா நம்மளுடைய இதுக்கு 2 to 3 லிட்டர்ஸ்ங்கிறது எல்லா லிக்விட், ஆல் லிக்விட் டுகெதர். தண்ணியே அவ்வளவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஜூஸ், இளநீ, மில்க் ஏதாவது குடிக்கிறோம், எல்லாம் சேர்த்து 3 லிட்டர்ஸ் மோர் தேன் எனஃப். 6 to 7 சம்மர்லயுமே அவ்வளோ போதும். ரொம்ப ஹாட் கிளைமேட், நான் ரொம்ப சம்மர்ல வெளியே போறவங்க, இப்போ விவசாய வேலை பண்றவங்க, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா தண்ணியோடைய அளவு ஜாஸ்தியா தான் தேவைப்படும். பட் ஜென்ரலா வந்து 3 லிட்டர்ங்கிறது சஃபிஷியன்ட் தான். 6 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, சோ இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துட்டு நம்ம எவ்வளவுக்கு சீக்கிரம் பார்த்துட்டோம்னா நமக்கு அது சீக்கிரமா அது குணப்படுத்தும்? இல்ல, கிட்னி ஸ்டோன்ல வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 அறிகுறிகள். ஒன்று பெயின், வயிறு வலி, இன்னொன்று யூரின்ல பிளட் போறது. இதுதான் காமனா யூரின்ல கிட்னில வர ஸ்டோனுடைய அறிகுறிகள். இதுல என்ன கிட்னியோட சைஸ் சின்னதா இருக்கும்போது, ஐ மீன் ஸ்டோனுடைய சைஸ் சின்னதா இருக்கும்போது, குறிப்பா 3-4 மில்லிமீட்டர் வரைக்கும், 5 மில்லிமீட்டர் கூட சில சமயத்துல சிம்டம்ஸே இருக்காது, அறிகுறிகளே இருக்காது. அது பாட்டுக்கு வரும், அப்படியே கீழே போய் அவங்க யூரின்லேயே போயிருக்கும், தெரியாது. பட் ஸ்டோன் வந்து பெருசாகும் போது அந்த ட்ராக்ல பிளாக் ஆயிடும். கிட்னில தான் உற்பத்தி ஆகும். கிட்னில ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அது கீழே வந்து கிட்னில இருந்து யூரிட்டர்னு சொல்லி ஒரு டியூப் வழியா கீழே இறங்கும். அந்த யூரிட்டரை பிளாக் பண்ண உடனே தான் சிவியர் பெயின் வரும். அப்போ யூரின்ல பிளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சம்டைம் வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் வரும். அப்போ போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஸ்டோன்ஸ் தெரியும். ரொம்ப பெரிய ஸ்டோனாக இருந்தால் கண்டுபிடிக்கும் போது 10 மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் மாதிரி யூரின் போகிற பாதையில் லைட் போட்டு சிஸ்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அது மூலமாக ஸ்டோனை உடச்சி வெளியே எடுத்துடலாம், லேசர் மூலமாக உடச்சி எடுத்துடலாம். பட் சின்ன ஸ்டோனாக இருக்குது, 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் இருக்குது, ஆனால் பெயின் இருக்குன்னா பெயினுக்கு மெடிசன் கொடுத்து கொஞ்சம் அந்த ட்ராக்ட் விரியறதுக்கான சில மருந்துகள் இருக்குது, அதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோன் தானாக கீழே வருதாங்கிறது பார்க்கலாம். பட் ரொம்ப சிவியரா பெயின் இருக்கு, இல்ல ஸ்டோன் சைஸ் ரொம்ப பெருசுனா கண்டிப்பா ஒரு ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சர்ஜரி மாதிரி. சர்ஜரினா ஓப்பன் சர்ஜரின்னு இருக்காது, சிஸ்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு யூரின் போற ட்ராக் வழியாவே லைட் போட்டு லேசர் மூலமா
கல்லை உடைச்சு வெளியே எடுத்துடலாம். ஓகே ஓகே. சோ இப்போ கிட்னி ஸ்டோன் ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேருக்கு ஆகும், டயாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பண்ணுவாங்க? இல்ல கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது பொதுவா ரெண்டா பிரிச்சிருவோம். ஓகே. அதாவது கிட்னி ஃபெயிலியர்னு தமிழ்ல சொல்றதுன்னா சிறுநீரக செயலிழப்பு. இது வந்து அக்யூட் கிரானிக். அது வந்து ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகே. அக்யூட் அப்படிங்கிறது ஒரு நல்லா இருந்தவங்க கிட்னி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் சடனா இன்க்ரீஸ் ஆகும். காமனா பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ல வரும். அதாவது டயரியா, சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 10-15 தடவை டயரியா ஆகுது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் அதனால ஆகும்போது அப்போ கிட்னிக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சு அப்போ கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வரலாம். அதே கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு டேப்லெட்ஸ், தேவையில்லாத டேப்லெட்ஸ் சாப்பிட்றோம், குறிப்பாக பெயின் கில்லர்ஸ் நிறைய சாப்பிட்றோம், சில பாய்சனிங்கில் கிட்னி ஃபெயிலியர் மாதிரி வரலாம். அப்புறம் ஓவராக உதிரப்போக்கு, ஆக்சிடென்ட் கேஸு, க்ரஷ் இன்ஜுரி, காலில் லாரி ஏறிச்சு இல்லை இதே மாதிரி க்ரஷ் இன்ஜுரிஸ், அப்புறம் ஆப்ஸ்டெட்டிக் இது டெலிவரி சமயத்தில் நிறைய ஓவர் ப்ளீடிங் ஆகுறது, பாம்பு கடி, ஸ்னேக் பைட், அது குறிப்பாக அந்த வைப்பர் ஸ்னேக் பைட்டு, கட்டுவீரியன் பாம்பு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக கிட்னியை பார்த்து கிட்னி ஃபெயிலியர் உண்டாகும். அதாவது நல்லா இருந்தவங்க கிட்னி ஒரு பாம்பு கடிக்குது, அடுத்த நாளே யூரின் சரியாக வரல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். நிறைய பேருக்கு அது மெடிசன்ஸ் கரெக்டான மருந்து கொடுத்து, பாம்பு கடி முறிவு மருந்து இல்லை ஆன்டிபயோட்டிக் இந்த டைரியா கேஸ்னா அது மாதிரி கொடுத்து ட்ரிப்ஸ் கொடுத்தோம்னா ஒரு 60-70% அதிலே நல்லாயிருவாங்க. பாம்பு கடி டேப்லெட்ஸ் டேப்லெட் அந்த இதில் சரியா சீக்கிரம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே இது வந்து அவங்க வந்து ரொம்ப லேட்டாக வராங்க, ரொம்ப ரேட் ரெஃபரல் இல்லை சில சம்பளம் அவங்க அதை ரெக்கக்னைஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ காலில் பூச்சி கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க. ஒரு நாள் கழிச்சு தான் யூரின் வரலன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி லேட்டாக வரும்போது அது டயாலிசிஸ் இது மாதிரிலாம் போகும். ஒரு 2 வாரம் வரைக்கும் ஆவரேஜாக டயாலிசிஸ் தேவைப்படும். அதுலேயும் பெரும்பாலான பேர் உயிர் பழச்சிக்குவாங்க டயாலிசிஸ்லாம் வந்ததுக்கப்புறம். அந்த ஒரு டெத்துங்கிறது கிடையாது. இன்னொரு கேட்டகரி வந்து கிரானிக் கிட்னி ஃபெயிலியர். கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்ல காமனா வரக்கூடிய டிசீஸ் வேர்ல்டு வைட் 2 காமன் டிசீஸ் வந்து ஒன்று சுகர், இன்னொன்று பிபி. அதாவது சர்க்கரை வியாதியும் அதிக ரத்த கொதிப்பு. இது 2 தான் கிட்னி ஃபெயிலியருக்கான ரொம்ப சாதாரண காரணம். கிட்டத்தட்ட உலகத்துல ஒரு 60-70% கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் இந்த 2 வியாதினால தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற காரணங்கள் ஜெனட்டிக் டிசார்டர் சொல்லுவோம். சில பிறக்கும்போது நீர் கட்டி இருக்கிறது, யூரின் பாதையில் அடப்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும். ஸ்டோன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கரண்டாக ஸ்டோன் வந்து கவனிக்காமட்டா வரும். சில கிளாமலார் டிசீஸ் சொல்லுவோம். சில ஆன்டிபாடிஸ் உடம்புல இருந்து உற்பத்தியாகி அது கிட்னி அட்டாக் பண்ணி ஃபெயிலியர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் மற்ற காரணங்கள். காமனாக வர்றது சுகர், பிபி. இதில் எப்படி ஆரம்பிக்கும்னா ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு அல்லது பிபி. சுகர்னு எடுத்துக்கோங்க. சுகர் இருக்கு, சரியான கவனிப்பு இல்லை, ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்றது இல்லை, உணவு கட்டுப்பாடு இல்லை, செக்கப் சரியாக போகிறது இல்லை, ஒரு அரைகுறையான வைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லோவாக ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்புகள் பாதிக்க ஆரம்பிக்கும். உறுப்புகள் பார்த்தா கண்ணில் லீக்கேஜ் மாதிரி வந்து ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம், அது மாதிரி கிட்னியில் ஃபெயிலியர் வரலாம். இந்த இது வந்து மெதுவாக தான் ஆரம்பிக்கும். நார்மலாக இந்த கிரியேட்டின் அப்படிங்கிற உப்பு வந்து ரத்தத்தில் இது வந்து 1 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அவ்வளோதான் இருக்கணும். பட் இது வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாள் ஏமாந்துட்டு ஒரு சுகர் கவனிக்காமலே இருந்தால் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு வருவாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா கிரியேட்டின் வந்து 1.6, 1.8 இருக்கும். யூரின்ல நார்மலாக புரதம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணால் யூரின்ல புரதம் 2+, 3+ அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா கிட்னி பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜில் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கப்புறம் சுகர் ஏற விடாமல் பார்த்துட்டு மருந்து மாதிரி எல்லாம் சாப்பிட்டு உணவுல நிறைய கட்டுப்பாடு இருக்கும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்படியே பல வருடங்கள் அப்படியே போய்க்கலாம். ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரியேட்டின் கூடி ஒரு 5-6 அப்படின்னா அதிகமாகும் போது டயாலிசிஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். ஸோ டயாலிசிஸ் எப்போ பண்ணுவோம்னா கிட்னியோடைய ஃபங்க்ஷன் 100%-90% மேலே ஃபெயிலியர் போயிடுச்சு அப்படிங்கும் போது தான் டயாலிசிஸ் வரும். அது வரைக்கும் மேக்ஸிமம் மெடிசனில் போயிடலாம். அந்த ஸ்டேஜில் டயாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறம் சாத்தியங்கள் இருக்கா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பண்ணி வைப்போம். ஸோ கிரானிக் கிட்னி ஃபெயிலியருங்கிறது ரொம்ப காமனான ப்ராப்ளம். இப்போ வேர்ல்டு வைடு இப்போ சுகரும் பிபி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. குறிப்பாக சுகர் வந்து அதிகமாக கிட்னியோடைய ப்ராப்ளங்கள், கிட்னி ஃபெயிலியருங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ முந்தையத்துக்கு டயாலிசிஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 40 சிட்டிக்குள்ளேயே 40 டயாலிசிஸ் யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஆவரேஜாக நம்ம ஹாஸ்பிட்டலில் 30 மிஷின் இருக்குது. சின்ன யூனிட்ல கூட 8 மிஷின் 10 மிஷின் அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அத்தனை பேர் ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டும் 3 ஷிஃப்ட் நடக்குதுன்னு கணக்கு பண்ணோம்னா கோயம்புத்தூருக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1200-1300 டயாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கும். மினிமம் அதை விட அதிகம் இருக்கலாம். சின்ன சின்ன ஊர்லாம் சேர்த்தீங்கன்னா நிறைய வரும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு காமனான ப்ராப்ளம். டயாலிசிஸ் எவ்வளவு லாங் ப்ராசஸ், லைஃப் லாங் எடுக்கணுமா? இல்ல, டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்ல ஸ்லோவாக அதிகமாகி டயாலிசிஸ் ஆரம்பிச்சா அது லைஃப் லாங் ப்ராசஸ் தான். லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வருஷங்கிறது இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலே ஒரு 15 வருஷம் ஒருத்தர் இருக்காரு, இப்போ டயாலிசிஸ்ல இருக்காரு, இப்போ வந்துட்டு தான் இருக்காரு. பட் சில சென்டர்ல இருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 30-40 வருஷம்லாம் இருக்கு டயாலிசிஸ்லேயே இருக்கிறவங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி சமயத்தில் டயாலிசிஸை விட டிரான்ஸ்பிளான்ட் வந்து பெட்டர் ஆன்சர்னா டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் உங்களுக்கு வியாதியை குணப்படுத்தி விட்ட மாதிரி ஆயிடும். இது அப்படியே அவங்க வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக எல்லாரும் 20 வருஷம் வரைக்கும் டயாலிசிஸ்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா நாளாக வேற காம்ப்ளிகேஷன்ஸ், குறிப்பாக இருதயம் சம்பந்தமான காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும் டயாலிசிஸ் ரெகுலரா பண்ணா. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு. Okay. பொதுவாகவே கிட்னி ஃபெயிலியர்ல இறப்பு அப்படிங்கிறது ஹார்ட்னால தான் வரும். திடீர்னு இருதய துடிப்பு மாறுறது, இல்லை ஹார்ட் பம்பிங் குறையிறது, அந்த மாதிரி வந்து அதனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். அதனால மேக்ஸிமம் டயாலிசிஸ்ங்கிறது வர ஸ்டேஜ் வரும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா டயாலிசிஸ்லேயே போகலாம், பல வருடங்களையும் செய்யலாம். அது எப்படி சார் டெய்லி நடக்கிற ப்ராசஸ்? இல்லை, டயாலிசிஸ்ல வந்து 2 வச்சிருப்போம். அதில் ஹீமோ டயாலிசிஸ்னு ஒன்று, இன்னொன்று வந்து சிஏபிடி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு. ஹீமோ டயாலிசிஸ் தான் காமனாக நம்ம பண்ணுறது. அது வந்து மிஷினில் மூலமாக செய்கிறது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு சில கையில எல்லாம் ஃபிஸ்டில் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். நீடில் போட்டு அவங்க பிளட் எடுத்து சுத்தம் பண்ணி பிளட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஒரு ஆவரேஜாக ஒரு செஷனுங்கிறது 4 hours இருக்கும். வாரத்தில் 2 அல்லது 3 தடவை அவங்க மினிமம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டினியூஸாக வரும். இன்னொரு டெக்னிக் சிஏபிடின்னு, அது வயிற்றுல ஒரு டியூப் மாதிரி போட்டு உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் செலுத்தி அது மூலமா டயாலிசிஸ் பண்றது. அது வந்து அவங்க வீட்டில இருந்தே பண்ணலாம். அந்த பேக்ஸ் கொடுத்துருவோம். அவங்க பேக் ஒரு 2 liters பேக் வயிற்றுல ஃபில் பண்ணிட்டு ஒரு 4 hours 6 hours கழிச்சு அந்த பேக்ல இருக்கிற ஃப்ளூயிடை வெளியே எடுத்து விட்டுட்டு திருப்பி அடுத்து பேக் ஃபில் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை அந்த மாதிரி சிட்டிங்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கழிவுகள் ஸ்லோவா வயிற்றுல இருந்து இருக்கும். இதில் அட்வான்டேஜ் வந்து வீட்டில இருந்தே நம்ம பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் வந்து இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ஹீமோடயாலிசிஸ் கொஞ்சம் ப்ரிஃபர்ட் மெத்தட். ஓகே ஓகே. அது ஹாஸ்பிட்டலில் நடக்கிறதுனால ஒரு அண்டர் சூப்பர்விஷன். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அட்டன் பண்ணுவாங்க. அது வீட்டிலேங்கும் போது சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனடியாக ரஷ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் பிபி நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் அவங்க வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன இப்போ சார்? சுகர் அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் சொல்லியிருப்பாங்க. பிபிக்கு உப்பு கம்மி, ஆயில் கம்மி, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ஜென்ரலாக பேசிக் டயட் கண்ட்ரோல் அவங்க டிசீஸ்க்கு ஏற்றாப்புல அவங்க எடுத்துக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது சில டயட் விஷயங்கள் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் ரொம்ப குறைப்போம். நார்மலாக பிபி இருந்ததுன்னா முக்கா உப்பு அப்படிம்போம். இதில் கிட்னி ஃபெயிலியருங்கிற அளவுக்கு, அதாவது கிரியேட்டின் நார்மலை விட 1 விட தாண்டி 1.5 1.6 அப்படி வந்ததுன்னா சால்ட்டு 5 கிராம் அல்லது அதுக்கும் கீழே குறைப்போம். அதாவது நார்மலாக போடுறதுல பாதிக்கும் கம்மியாக தான் வரும். உப்பு வந்து மேஸ்ட் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைப்போம். தண்ணி அளவு ஜென்ரலாக கிட்னி ஃபெயிலியர்னு வந்தாலும் 2 லிட்டருங்கிறது மினிமம் எடுத்துக்க சொல்லுவோம். ரொம்ப கை கால் வீக் இருக்கிறவங்க இல்லை ஹார்ட் பம்பிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தண்ணியை குறைக்க சொல்லுவோம். அதர்வைஸ் தண்ணியை பற்றி ஒன்று சொல்லணும். மெயினாக கிட்னி ஃபெயிலியரில் நம்ம குறைக்கிறது வந்து ஒன்று ப்ரோட்டீன். எப்பவுமே ப்ரோட்டீன் ரொம்ப ஹையாக சாப்பிட்றவங்களுக்கு கிட்னிக்கு லோட் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகும். ஸோ அதனால் எப்பவுமே ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவோம். டயட்டில் குறிப்பாக வந்து இந்த கடலை, சுண்டல், பயிறு இந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மட்டன் ஆட்டுக்கறி அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி முட்டைன்னா வெள்ளைக்கறி சாப்பிட்லாம், சிக்கன் ஃபிஷ் சாப்பிடலாம். பட் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் வரும். அமௌண்ட்டை வந்து ரொம்ப குறைக்க சொல்லுவோம். சுண்டல் பண்ணக்கூடிய பயிறு, மொச்சை, பட்டாணி அதெல்லாம் வருது. அதுபோக யூரிக் ஆசிட், பொட்டாசியம், பாஸ்பேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கீரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வகையான கீரை ஸ்டாப் பண்ணணும். கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகும் போது ஈவன் கீரை, இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதெல்லாம் கூட குறைக்க சொல்லிடுவோம். அந்த மாதிரி இதில் வரும். அதாவது நம்ம ஹெல்த்தி நினைக்கிற எல்லா சாப்பாடும் அந்த இதெல்லாம் கட் ஆகும். அதே மாதிரி மஷ்ரூம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான ஃப்ரூட்ஸில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். சேஃபான ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்பிள், கொய்யா, பப்பாளி, பேரிக்காய், பைனாப்பிள், இந்த ஒரு 5 ஃப்ரூட் வேணால் பொட்டாசியம் கம்மியாக இருக்கும். அதில் ஒரு 100 கிராம்ஸ் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணணும். மற்ற எல்லா ஃப்ரூட்லேயும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் ரொம்ப கட் ஆயிரும். ஜூஸ், இளநீ கண்டிப்பாக கொடுக்க முடியாது, அதில் எல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுகள் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டயட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபெயிலியர் அதிகமாக கண்ட்ரோல் வந்து இன்னும் ரொம்ப கூடிட்டு இருக்கும். பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா டயாலிசிஸ் மூலமா என்ன நார்மலாக வந்து நம்ம கிட்னியோட வேலை என்னன்னா புரத சத்திலிருந்து உற்பத்தி ஆகும் கழிவு, குறிப்பாக அந்த யூரியா, கிரியேட்டின் அதான் மார்க்கரு. அது போக ஒரு கிட்டத்தட்ட 20-30 கெமிக்கல் அந்த புரத சத்திலிருந்து வரும். அதை வெளியேற்றதான் கிட்னியோடைய வேலை. ஸோ அப்போ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது அந்த கெமிக்கல்ஸ் வெளியே போகாது, ரத்தத்தில் யூரியா அதிகமாகும், கிரியேட்டின் அதிகமாகும். ஸோ அந்த யூரியா கிரியேட்டின் லெவல் கூட கூட அவங்களுக்கு மற்ற கெமிக்கல்ஸும் வித்தியாசம் வர வர பேஷண்ட் சிக்காவாங்க. ரொம்ப சிவியராக யூரியா 300, 250, 300லாம் போச்சுன்னா பிரெயின் அட்டாக் ஆகி என்கோஃப்ளோபதின்னு வந்து அவங்க உயிருக்கு கோமா ஸ்டேஜ் போய் இறந்துருவாங்க. இல்லை அந்த சால்ட் கூட கூட அதனால ஹார்ட் பாதிக்க ஆரம்பிக்கும், பம்பிங் குறையும், மூச்சு திணறல் வந்து அதனால இறந்து போவாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர்ல இறப்பு அப்படின்னு வர்றது ஒன்று ஹார்ட் பாதிச்சு பம்பிங் குறைஞ்சி தண்ணி நுரையீரல தண்ணி சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறது, இல்லை பிரெயினுக்கு போய் அட்டாக் பண்ணி நினைவு குறைஞ்சி ஃபிட்ஸ் இது மாதிரி வந்து இறந்து போகுது. இதுதான் கிட்னி ஃபெயிலியர்ல எப்படி இறந்து போறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ ஒரு லெவல் வந்து நான் சொன்னபடி 90% மேலே கிட்னி வேலை செய்யலைங்கும் போது இந்த டயாலிசிஸ் அப்படின்னு பண்ணும்போது கழிவுகளை நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க வர்றாங்கன்னா அந்த 3 நாள் உற்பத்தியான கழிவுகள் வெளியேற்றப்படும். அதில் அந்த யூரியா கிரியேட்டின் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து கிட்னி மற்ற வேலைகள் செய்வோம். உதாரணத்துக்கு அந்த பைகார்பனேட் உற்பத்தி பண்ணோம், அந்த பைகார்பனேட் கொடுப்போம். பொட்டாசியம், கால்சியம் தேவைப்படும், அதை கொடுத்துருவோம். பொட்டாசியம் வெளியே எடுத்து விட்டுருவோம்.
டயாலிசிஸில் வந்து நிறைய கெமிக்கல் சேஞ்ச், குறிப்பாக அந்த பிஹெச் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அந்த தப்பான கெமிக்கல்லாம் ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். டயாலிசிஸில் பண்ணுறது அதான். பட் திருப்பி 2-3 டேஸில் கிட்னி ஃபெயிலியர்னால திரும்ப உங்களுக்கு எல்லா கெமிக்கலும் திருப்பி அப்நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்ப பொட்டாசியம் கூடும், அமிலத்தன்மை கூடும், பைகார்பனேட் குறையும். அப்போ திருப்பி அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணி திருப்பி அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹீமோ டயாலிசிஸில் ரெகுலராக நடக்கிறது. அப்பப்போ டெஸ்ட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட் வேண்டியதில்லை. ஒன்று செட் ஆகிட்டாங்கன்னா ரெகுலராக டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கும். மந்த்லி செக்அப் பண்ணி சின்ன சின்ன டைட்ரேஷன், அவங்க நடுவில் டயட்டில் ஏதாவது தப்புன்னா மாட்டிக்கும். திடீர்னு போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பொட்டாசியம் ஏறும், கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் வரலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து கிட்னி மாற்றி வைக்கிறது. மாற்று சிகிச்சைனா அதுக்காக இருக்கிற கிட்னி எடுத்துன்னு வைக்க மாட்டோம், அது எக்ஸ்ட்ரா கிட்னியாக வரும். நார்மலாக கிட்னிங்கிறது நம்மளுடைய முதுகு பகுதியில் பேக் சைடில் இருக்கிறது. நார்மலாக கிட்னி யாராவது டொனேட் பண்ணுறாங்க, இப்போ பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர், உதாரணத்துக்கு ஒரு 20-25 வயசு இருக்கிறவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அவங்க அம்மாவுக்கு 45 வயசு, 42 வயசு, அவங்க கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த கிட்னி வந்து அதை ஒர்க் அப் பண்ணி அது கிட்னி செட் ஆகும்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைப்போம். இந்த ஒர்க் அப்பில் 2-3 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து முந்தைய வந்து பிளட் குரூப் கரெக்டாக இருந்தால் தான் மேட்ச் பண்ணால் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ அக்ராஸ் த பிளட் குரூப் அப்படின்னு பண்ணுறோம். அதாவது முந்தைய வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓ குரூப்னா யூனிவர்சல் டோனர். ஸோ ஓ குரூப் இருக்கவங்க யாருக்கு வேணாலும் கிட்னி கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபி குரூப் இருக்கவங்க யார்கிட்ட இருந்தாலும் கிட்னி வாங்கிக்கலாம். அப்படிலாம் இருந்தது. அதுக்கு இப்போ வந்து எல்லா குரூப்பும் பண்ணலாம். ஏ குரூப்காரங்க பி கொடுக்கலாம், பிக்கு ஏ கொடுக்கலாம். அடிஷ்னல் ப்ராசஸ் இருக்கும். டெக்னிக்கலி கொஞ்சம் டிமாண்டிங், பட் கேன் பி ஈஸிலி டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப். அதுக்கு அடுத்து வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து எந்த டிசீஸும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது, பிபி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். வேறு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் லைக் தைராய்டு ப்ராப்ளம், அனீமியா அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணணும். அவங்க கரெக்ட் பண்ணிட்டு தான் அவங்கள டிரான்ஸ்பிளான்ட் எடுக்க முடியும். ரொம்ப சிவியர் இல்னஸ், அவங்களுக்கு கார்டியாக் டிசீஸு, இல்லை அவங்களுக்கு எதாவது ரீசெண்டாக கேன்சர் மாதிரி ஏதாவது இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. இல்லை அந்த கிட்னியில் வந்து ஒரு கிட்னியில் லைட்டாக தழும்பு இருக்குது, இன்னொரு கிட்னி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் அவங்க ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. தழும்பான கிட்னி எடுத்து வச்சா வாங்குறவருக்கு பிரயோஜனம் இருக்காது, பெறுபவருக்கு ரிசிபியன்ட்டுக்கு. அந்த நல்ல கிட்னி இங்கே எடுத்துட்டோம்னா அந்த அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால 2 கிட்னியும் நல்லா இருக்கணும், 2 ஈக்குவலாக வேலை செய்யணும். அதெல்லாம் ப்ராசஸிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டோனர் வந்து அவங்களுடைய பிளட் குரூப் ப்ளஸ் அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய கிட்னி எப்படி இருக்குது அது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வந்து கிராஸ் மேட்ச் அப்படின்னு இருக்கும். சம்டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் மேட்ச் ஆகி வராது. பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா இவங்க உடம்புல ஏதாவது ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்கும் அந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் உடம்புல. அப்போ அந்த கிட்னி ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம 2 ஆப்ஷன், ஒன்று அவங்களோட ஆன்டிபாடிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஸ்வாப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸ்வாப்னா இப்போ இவங்க டோனருக்கு டொனேட் பண்ணாங்க, இவங்களுக்கு மேட்ச் ஆகாது, இன்னொருத்தருக்கு மேட்ச் ஆகலாம். அவங்களுக்கு அவங்க ஒருத்தவங்க கொடுக்க வராங்க, அவங்களுக்கு மேட்ச் ஆகாது, அது இந்த பக்கம் மேட்ச் ஆகலாம். ஸ்வாப் பண்ணலாம். அதாவது இந்த பையனுடைய அம்மா இன்னொரு பையனுக்கு கொடுப்பாங்க, அந்த பையனுடைய அம்மா இவனுக்கு கொடுக்கலாம். அந்த ஸ்வாப் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஆன்டிபாடிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை முந்தைய அந்த காலத்தில் பிளட் குரூப் மாற்றி இருக்கும்போது இந்த ஸ்வாப் சிஸ்டத்தில் பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்பிளான்ட்ல அட்வான்டேஜ் எப்படின்னா, அது வச்சுட்டோம்னா அது ஒரு கிட்னி தான் இருக்கும். பட் ஆனால் அது நார்மலாக செய்கிற வேலைகள். அதாவது முந்தைய ஒரு கிட்னி இருக்கும்போது எப்படி இருந்ததோ அது நடக்கும். அதாவது சாப்பிட்டாருன்னா ஒரு கழிவு உள்ள வருதுன்னா அந்த கழிவை கிட்னி வெளியே தள்ளிடும். அது மாதிரி அது அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது போக அந்த கிட்னியில் நார்மலாக ஹார்மோன்ஸ் வரும், எரித்ரோபைட்னு ஒரு ஹார்மோன். அதனால அந்த எரித்ரோபைட் ஹார்மோன் இல்லைன்னா ரத்த சோகை வரும், அனீமியா வரும். ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்லாம் அதுக்கு இன்ஜெக்ஷனாக போடுவோம் எரித்ரோபைட்டின். இது கிட்னி மாற்றி வச்சிட்டோம்னா அது தேவையில்லை, ஏன்னா அவங்க ஹார்மோன் அதே வரும். அதே மாதிரி இந்த விட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணுறதும் கிட்னி தான் பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அப்பப்போ கழிவுகள் வெளியே போகிறதுனால ஹார்ட்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க கூட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஹார்ட் சைடில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ மெயின் திங் வந்து இண்டிபெண்டன்சி. அவங்க வந்து டயாலிசிஸ் போது வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் ஹாஸ்பிட்டல் வந்து 4 hours இருந்து டயாலிஸ் பண்ணிட்டு போகணும். அவங்க கூட ஒருத்தவங்க வரணும், போகணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் பெரும்பாலும் பஸ்ஸில் வந்துட்டு போயிடுவாங்க, பட் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா போகும்போது ஒரு ஆட்டோவோ கால் டாக்ஸி எடுத்தாங்கன்னா அதோடைய பேமெண்ட்டு, அப்புறம் அந்த நேரத்தில் வர்றவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய ஃபுட்டு, ஸோ சுற்று செலவுகள் நிறையா இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கும்போது அப்படி கிடையாது. அதே மாதிரி வேலைக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மந்த்லி செக்அப் தான் இருக்கும். ஒரு 2-3 months கழிச்சு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்க, 3 மாதத்துக்கு ஒருக்க வரவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களோட இண்டிபெண்டன்சி வந்துடும். அவங்க பாட்டுக்கு லைஃப்ல நார்மலாக இருந்து வைப்பாங்க. பட் ஆனால் இம்யூனோ சப்ரஷன் சொல்லி வச்ச கிட்னி டேமேஜ் ஆகாமல் இருக்க சில மெடிசன்ஸ் கொடுப்போம், அதை கண்டினியூ பண்ணோம். அந்த மெடிசன்ஸ்க்கெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது ஃபாலோ அப்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ரொம்ப சின்ன ஆப்ரேஷன் மாதிரி கிடையாது. அதில் நீட்ஸ் ஃபாலோ கண்டினியூஸ் லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் இருக்கும். பட் டிரான்ஸ்பிளான்ட்டோட லாங்கிவிட்டி வந்து எப்பவுமே அதிகம். அதாவது வேர்ல்டு வைடு பெஸ்ட் சென்டர்லேயே ஒரு டயாலிசிஸ்ல ஆவரேஜா ஒரு எல்லாரும் ஒரு 10 வருஷம் வாழ்றாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா 20 வருஷம் 25 வருஷம் வாழ்வாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே சென்டர்ஸ்ல ஆவரேஜா பார்த்தோம்னா டிரான்ஸ்பிளான்டோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா இருக்கும், சர்வைவலும் லாங்கரா இருக்கும், இண்டிபெண்டா இருக்கும். அவங்க வேலைக்கு போவாங்க, தே ஆர் யூஸ்ஃபுல் டு தெம்செல்ஃப் as well as for their family.
பட் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட்னா கொஞ்சம் பயப்படுவாங்களா? இல்ல நான் டயாலிசிஸே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எது சார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இல்ல அவங்க டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து இப்ப பண்ணாம இருக்கிறது அவங்க பயப்படுறதுனால கிடையாது. டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து ப்ராப்ளம் அவைலபிலிட்டி. ஓகே. முந்தைய வந்து பெரிய இப்ப ஒரு 20-25 வருஷம் முன்னால எடுத்தோம்னா ஒரு பேஷண்ட் வராருன்னா அவர் பிரதர் சிஸ்டர்ஸே 3-4 பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ ஒரு பையன் 20 வயசுனா அவன் பார்த்தா அவன் அம்மாக்கு அப்பாவுக்கு ஒரே பையனா இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. டிபெண்டன்ஸ் இமிடியேட் இது கிடையாது. அப்ப அதுல தான் அவங்க வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா அடுத்தது கடாவர் தான். கடாவர்னா இப்போ ஆக்சிடென்ட் கேஸுக்கு நம்ம பதிவு பண்ணி வைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் நல்லா இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஏ ஸ்ட்ரீம்லைன்டு ப்ரோக்ராம். லைக் ஒரு பேஷண்ட் வராரு, டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் கிட்னி கொடுக்க ஆள் இல்லை. ஸோ அப்படின்னா ஒரு 20-22 வயசு பையன் அப்படிங்கும்போது அவன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஃபார் 60 days ஆஃப்டர் டயாலிசிஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் லெவலில் அவனுக்கு ஒரு யூஐடின்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த நம்பர். அவன் வந்து இப்போதைக்கு டெக்னிக்கலாக ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் தமிழ்நாடு 3 ஜோனாக வச்சிருக்காங்க. ஒன்று கோயம்புத்தூர் ஜோன், இன்னொன்று வந்து சென்னை ஜோன், இன்னொன்று வந்து மதுரை ஜோன். மதுரை ஜோன் இன்க்ளூட்ஸ் திருச்சி, தஞ்சாவூர். ஸோ அவங்க அந்த ஏரியா அவங்க பார்ப்பாங்க. நம்ம வந்து இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் நாமக்கல், கரூர்ல இருந்து தருமபுரி வரைக்கும் கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கோம். அந்த பக்கம் சென்னை ஜோன் வந்து அப் டு வெள்ளூர் இதெல்லாம் அவங்க வந்துருவாங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ள ஒரு பிரெயின் டெத் அப்படின்னு நடந்ததுன்னா இந்த சீனியாரிட்டி பிரகாரம் கவர்மெண்ட் அலாட் பண்ணும். கவர்மெண்ட் வந்து வில் அலாட் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கிட்னி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு. அந்த பேஷண்ட் ஃபிட்டா இருந்தால் அவங்க நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேஷண்ட் சம்டைம்ஸ் ஃபிட்டா இருக்க மாட்டாரு. அது போன வாரம் தான் காய்ச்சல், இல்லை நேரம் ஊர்ல இல்லை, வெளியே எங்கே போயிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ அடுத்த ஆள் எடுத்தாரு. ஸோ யூஸ்வலாக அந்த ஆக்சிடென்ட் கேஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 50 நம்பர்ஸ் கால் பண்ணுவாங்க. 50 நம்பருக்கு சொல்லிடுவாங்க நீங்க அடுத்தடுத்து எடுத்துருக்கீங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் யார் யார் ரெடிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாரு சீனியர் அங்கே அவைலபிள் சீனியர் அண்டு ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அந்த கடாவருங்கிறது தான் அடுத்த ஆப்ஷன். பட் ஆஃப்டர் கோவிட் கடாவருடைய வெயிட்டிங் பீரியட் கூடிடுச்சு. இந்த கடாவர் கோவிட்க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்குள்ள கடாவர் கிடைச்சிடும். இப்போ எல்லாம் 5 இயர்ஸ்ங்கிறது. அது ஏன் ஆஃப்டர் கோவிட்? இல்லை கோவிட் டயத்தில் 2-3 இயர்ஸ் சர்ஜரியே நடக்கல. ஓகே. கோவிட் டயத்தில் பண்ணவே முடியல டிரான்ஸ்பிளான்ட்னா ஒரு டீம். ஏன்னா அது ஒரு டீமாக பண்ண வேண்டியதுங்கும் போது இவர் கோவிட் இருக்கா இல்லையா, இப்போ நோயாளிக்கு கோவிட் இருந்தால் அப்போ அந்த கிட்னி வாங்கி வச்சோடனே இவருக்கு கோவிட் வரும், உயிருக்கு ஆபத்து. அதனால கோவிட் டயத்தில் ஒரு ப்ராக்டிகலி டிரான்ஸ்பிளான்டே நடக்கல. தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா ஒரு 5% போயிடுச்சு. 100 கேஸ் நடக்கிறதுல 5 கேஸ் தான் கடாவர். ஓகே. ஸோ அதனால பேக்லாக் கூடிடுச்சு. ஸோ வெயிட் பண்றவங்க பீரியட் கூடிடுச்சு. ஓகே. ஸோ கிட்னில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஹெல்த்தி பாடியா இருக்காங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர், ஸ்டோன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா என்ன ஒரு 3 லைஃப் ஸ்டைல்? பொதுவான கண்ட்ரோல் வந்து தண்ணி நல்லா குடிக்கிறது தான். 2-3 லிட்டர்ஸ். நிறைய பேர் அது குடிக்கிறதே கிடையாது. சாப்பிடும்போது கொஞ்சம் குடிப்பாங்க, படுக்கும் போது வேணா கொஞ்சம் குடிப்பாங்க. நிறைய பேர் அது குடிக்கல. அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். அதுக்காக 6 லிட்டர் 7 லிட்டர்லாம் தேவையில்லை. ஒன்று. செகண்ட், ரொம்ப சால்ட் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணும். ஜெனரலாக எல்லாம் சால்ட்டு வேணும் நம்ம பாடி ஹாட் கிளைமேட்ல இருக்கிறதுக்கு. பட் ரொம்ப சால்ட் ஐட்டங்கள் கண்டிப்பாக இந்த பிக்கிள்ஸு, பப்பட்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப குறைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட், ஜெனரல் பொதுவாக ஓவர் ஹை ப்ரோட்டீன் டயட் போக வேண்டாம். நிறைய பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜிம்மில் போயிட்டு ஹை ப்ரோட்டீன், ஹை இது 5 எக் 6 எக் சாப்பிட்றது நிறைய இருக்குது. அந்த மாதிரி பசங்க ரெகுலராக டெய்லி 2 சிக்கன் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் கண்டிப்பாக கிட்னியை வந்து லோட் பண்ணும். கிட்னி நல்லா இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பரவாயில்லாத மாதிரி சமாளிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் கிட்னி டவுன் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது வேகமாக அது ப்ராப்ளத்தை கூடும். ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டயட் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயில் ஐட்டங்கள், இந்த ஈவன் இந்த பிஸா இந்த மாதிரி சீஸ் எல்லாமே கிட்னியை வந்து ஓவரால் பாதிக்கும். அப்புறம் பர்சனல் ஹேபிட்டில் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாமே பாதிக்கும். ஸோ ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சோம்னா ஒரு பேலன்ஸ் டயட்டு, ஹை ஃப்ளூயிட்ஸ், லெஸ் சால்ட். அதுக்காக சால்ட்டே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. பட் லெஸ் சால்ட்டுங்கிறது இட்ஸ் குட் ஃபார் கிட்னி. அப்புறம் பர்சனல் இதில் பார்க்கும்போது பெயின் கில்லர்ஸ் அதிகம் எடுக்கக்கூடாது. ஜென்ரலாக ஓவர் த கவுண்டர் மெடிசன் அவாய்ட் பண்ணும். அது ஒரு காமன் மிஸ்டேக் நம்ம ஊரில் நடக்கிறது. வயிற்று வலி, தலைவலி, இல்லை ஃபீவர் எதனால ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு செட்டு மாத்திரைம்பாங்க, 3 மாத்திரை காம்பினேஷனாக 2 நேரம் 3 நேரம் வாங்கிக்குவாங்க, அதையே சாப்பிடுவாங்க. சம்டைம் டாக்டர் ஒரு பெயினுக்கு போயிருப்பாங்க, 5 நாள் மருந்து எழுதி கொடுத்துருப்பாரு. இவங்களுக்கு அது போட்டால் நல்லா இருக்கும். அடுத்து திருப்பி எப்போ பெயின் வருதோ அதையே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓவர் டோஸ் ஆயிரும். அந்த மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் கொஞ்சம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். குறிப்பாக வலி மாத்திரை இல்லை. இதெல்லாம் ஜென்ரலான ப்ரிகாஷன். சார் இப்போ இந்த பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் சின்ன வலி, சின்ன ஃபீவர், லைட்டா ஹெட்டேக்னா கூட போட்டுக்கிறாங்க. அது மேக்ஸிமம் அவாய்ட் ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துக்கலாம். இல்ல அப்படி கிடையாது. நம்மளுடைய உடம்பு பொறுத்து தான் இருக்குது. அதாவது நம்ம உடம்பு கிட்னி நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குதுன்னா நீங்க எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் அது கிளியர் பண்ணிடும். பட் நமக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எனக்கு சுகர் இருக்குது ஆனால் கிட்னி டெஸ்ட் பார்த்தா நல்லா தான் இருக்கு அப்படின்னா
இந்த பேஷண்ட் வந்து பெயின் கில்லர் எடுக்கும்போது கிட்னி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பெரும்பாலும் மெடிக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பயும் அவசியமா கொடுப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா ஒரு 5 நாளாவது ஒரு பெயின் கில்லர் தேவைப்படும். ஸோ அந்த பெயின் கில்லர்ஸை வந்து அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. அது கரெக்டாக அந்த டேட் பார்த்து நிறுத்திடணும். அது ரொம்ப கண்டினியூஸாக வாங்கி சாப்பிடும்போது தான் மாட்டோம். ஓகே. மேக்ஸிமம் செல்ஃப் மெடிகேஷன் அவாய்ட் பண்ணணும். ஆஃப்டர் மெடிகேஷன் பேராசிட்டமால் கொஞ்சம் ரீசனபிளி சேஃப். ஓகே சார். இப்போ அகைன் ஜிம் போற பசங்க வந்து நிறைய புரோட்டீன் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. புரோட்டீன் பவுடர் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. இப்போ புரோட்டீன் இந்த அளவுக்கு எடுத்தா அது ஓகே, நீங்க இந்த இவ்வளவு புரோட்டீன் எடுத்தாலும் நீங்க இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது பேலன்ஸ் ஆயிடும், அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல ஆக்சுவலா நார்மலா ஒரு கிராம் புரோட்டீனுடைய லெவல் வந்து 1 கிராம் பெர் கிலோகிராம் பாடி வெயிட். அதான் நார்மல் ரெக்குவயர்மெண்ட். ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு 60 கேஜி இருக்கணும்னா 60 கிராம் புரோட்டீன் மேல வேண்டியது இல்லை ஓகே ஒரு நாளைக்கு. இப்ப சிக்காகி ரெக்கவரி ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் புரோட்டீன் அதிகமாக கொடுப்போம். ஒரு டிபி அட்டாக் ஆச்சு, இல்லை ஒரு கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, அவங்க இப்போ ரெக்கவரி ஃபேஸ்க்கு நம்ம 1 கிராம்ங்கிறது 1.2 அந்த மாதிரி கொஞ்சம் 60 கிராம் 70 கிராம் 72 கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நார்மலாக புரோட்டீன் வந்து ஒர்க் அவுட்ல போகாது. புரோட்டீன் ஒர்க் அவுட்ல போறது வந்து கார்போஹைட்ரேட்டும் கலோரி இதுதான் ஃபேட் தான், கலோரி தான் போகும். புரோட்டீன் வந்து ஃபார் மசில் பில்டிங் தான், பாடி பில்டிங் தான் வரும். ஸோ நீங்க வந்து எவ்வளவுதான் புரோட்டீன் சாப்பிட்டு நீங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் புரோட்டீன் போகாது வெளியே. நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டு ஃபேட் தான் குறையுமே ஒழிய புரோட்டீன் வந்து மசில் பில்டிங் தான் போகும். ஸோ ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம். நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு கிட்னி ஸ்டோனுக்கு நிறைய பாக்குறீங்களா இல்ல கிட்னி ஃபெயிலியர் எதுல சார் நீங்க நிறைய பேஷண்ட் பாக்குறீங்க? இல்ல ஸ்பெஷலிஸ்ட்க்கும் போது எங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். எங்களுக்கு ரெஃபரன்ஸ் தானே. நாங்க வந்து டெர்ஷரி கேர்ல வரும். ஸோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அடுத்து அவங்க எம்டி பிசிஷியன் போயிட்டு அப்புறம் தான் எங்ககிட்ட வரும். ஸோ இந்த ஸ்டோன் இதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்டோனுக்கும் எங்களுக்கு வருவாங்க. பட் ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் லெவல்லே நிறைய பேர் மேனேஜ் பண்ணிடுவாங்க, இல்லை எம்டி லெவலில் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வர்றது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ் வரும். அதில் ஃபெயிலியர் தான் எங்களுக்கு மெயினாக வரும். ஏன்னா அது குறிப்பாக அந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் போது அதுக்கு கியூர் அப்படின்னு இருக்காது. பிகினிங் ஸ்டேஜில் மோஸ்ட்லி எல்லா டாக்டர் மேனேஜ் பண்ணிடலாம். பட் லெவல் கூட அடுத்து டயாலிசிஸ் வேணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நேச்சுரலி ஸ்பெஷலிஸ்ட் கேருக்கு வரும். ஓகே. சோ எங்களுக்கு ஈஸி மோர் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர். பட் ஜெனரலா நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல எது நிறைய இருக்கா? இல்ல வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா காமனா கிட்னி அப்படின்னு ப்ராப்ளம்னா இன்ஃபெக்ஷன் தான். அது எஸ்பெஷலி லேடிஸ் வந்து ரொம்ப காமனா வரும். ஷார்ட் யூரித்ரா, அதாவது யூரின் போற ட்ராக் சின்னதா இருக்கனால ஜென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லெஸ் இன்சிடென்ட்ஸ். பட் ஆனால் ஜென்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். அதான் காமனஸ்ட் கிட்னி ப்ராப்ளம். மேபி நெக்ஸ்ட் காமனஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் ஸ்டோன் வரும். ஸ்டோன்ல எல்லா ஸ்டோனும் பிரச்சனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வேற எதுக்காக செக்அப் போவீங்க, ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு 5 மில்லிமீட்டர் கல் இருக்கு, 4 மீட்டர் கல் இருக்கு, தண்ணி மட்டும் குடிங்கம்பாங்க. அப்புறம் அடுத்த ஒரு 3 மாசம் 6 மாசத்துல ஸ்கேன் எடுக்கும்போது அந்த கல் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வந்து போயின்னு இருக்கலாம். ஸோ ஸ்டோன் வந்து எல்லா ஸ்டோனுமே ப்ராப்ளம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபேர்லி காமன் ப்ராப்ளம் நம்ம ஏரியால. அதுக்கு அடுத்து அப்புறம் ஆஃப்கோர்ஸ் கிட்னி ஃபெயிலியர். ஓகே. இப்போ சார் நீங்க சொன்னீங்க கிட்னி இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரல, அதுவும் இதுவும் கனெக்டட். யூரினரி ட்ராக்ட் அப்படிங்கும்போது கிட்னிக்கு அடுத்து இந்த யூரிட்டர்னு சொல்லுவோம். கிட்னில இருந்து யூரின் உற்பத்தி ஆகிற யூரின் எடுத்துட்டு வர டியூப் பேரு யூரிட்டர். அது கீழே வந்து யூரினரி பிளாடர். அதுக்கு அடுத்து வந்து யூரித்ரான்னு சொல்லி அந்த பேசேஜ் வழியா வெளியே வரும். இது எல்லாமே யூரினரி ட்ராக்டுங்கும் போது அந்த வர்ற பாதை ஃபுல்லா ட்ராக்ட். ஸோ சப்போஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வெறும் பிளாடர்ல மட்டும் இருக்கு, யூரினரி பிளாடர்ல மட்டும் இருக்கு, அதாவது மூத்திரப்பையில மட்டும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பட் கிட்னி இன்ஃபெக்ஷன் கிடையாது. கிட்னி மேல இருக்கு ட்ராக்ல. பட் ஆனா நிறைய தடவை ட்ராக்ல இருந்து மேல போகும், அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த இன்ஃபெக்ஷனுமே நம்ம கவனிக்காம விட்டோம்னா, குறிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா பிளாடர்ல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே மேல போய் கிட்னி வரைக்கும் போய் பாதிக்கும். சோ இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம டேப்லெட்ஸ் மூலமா குணப்படுத்தலாம். ஆமா, யூரினரி அது எஸ்பெஷலி பிளாடர் இன்ஃபெக்ஷன் 2 days 3 days டேப்லெட்லயே சரியாயிடும். எல்லாமே எவ்வளவு சீக்கிரம் பாக்குறோம், எவ்வளவு குவிக்கா பண்றோங்கிறது இருக்கு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம்ஸ் பத்தி ப்ராப்ளங்கள் வரும். இப்போ யூஸ்வலா நம்ம அதில் வந்து வெளியே கம்யூனிட்டி அக்வைர்டு இன்ஃபெக்ஷன், ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன், ஜென்ரல் இன்ஃபெக்ஷனை பிரிச்சிருவோம். கம்யூனிட்டி அக்வைர்டுனா வீட்டில் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், எங்கே ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஏதோ ஒரு காமன் டாய்லெட் போனோம், ஏதோ ஃபங்க்ஷன் போனோம், இல்லை யூரின் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணோம், ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன். அது கம்யூனிட்டி அக்வைர்டு இன்ஃபெக்ஷன், அது சிம்பிள் டேப்லெட்ல சீக்கிரம் சரியாயிடும் அது இன்ஃபெக்ஷன். பட் அதே தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எதுக்காவது வேற ஸ்ட்ரோக்னு வராங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி வராங்க, ஒரு கத்திட்டர் யூரின் டியூப் போட்டிருக்கோம், அதை எடுக்க முடியல, ரொம்ப நாள் அவங்க டியூப்லேயே இருக்கிறாங்க அப்படின்றப்ப அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் ஜென்ரலாக ஆர்கானிசம் வந்து ஒரு விருலண்ட் ஆர்கானிசமா இருக்கும், ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசமா இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி அக்வைர்டு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாகவே ட்ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்னில இருக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. எஸ்பெஷலி ஆப்ரேட் எப்படி பண்ணுவீங்க, சர்ஜரி எதுக்கு தேவை வரும் அப்படிங்கறத ரொம்பவே புரியுற மாதிரி சொன்னீங்க. ஹோப்ஃபுல்லி ஒரு பேலன்ஸ்டு மீல் எடுத்துக்கிட்டு நிறைய தண்ணி லெஸ் சால்ட் எடுத்தாலே ஐ திங்க் பாதி பிரச்சனைல நம்ம வெளியே வந்துடலாம். மெயின் திங் வந்து மானிட்டரிங். சரி, அதாவது இதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த கிட்னி டிசீஸ்ல மெயின் என்ன பிரச்சனை அப்படின்னா அறிகுறிகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. இப்ப ஹார்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு நெஞ்சு வலி வரும், ஒரு மூச்சு வாங்கும், டாக்டர்ல போயிருவாங்க. நியூரோன்னு எடுத்தீங்கன்னா ஒரு கிருகிருப்பு இருக்கும், தலைவலி வரும், காலில் எரிச்சல் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், போயிடுவாங்க.
இதுல கிட்னியில பொறுத்தவரைக்கும் அது குறிப்பா நான் அந்த கிட்னி ஃபெயிலியர் நான் சொல்றது ஒரு கிரியேட்டின் அப்படிங்கிற உப்பு 6-7, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 75-80% கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு கூட நிறைய பேருக்கு அறிகுறி இருக்காது. ஸோ அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் செக்அப்ல தான் தெரியும். தேங்க்யூ so much for your time. It was Thank you. really Thank nice you so much. talking with you. Thank you. Thank you.